ஒன் மினிட். எஸ் சார். எஸ் சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சி கௌதமச்சந்திரன், அன்னூர் மேடம். எனக்கு 57 இயர்ஸ் மேடம் ரன்னிங். சொல்லுங்க மேடம். நான் லாஸ்ட் மந்த் மட்டும் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணேங்க உங்க கிளாஸ் 5:30 to 6. அதுக்கப்புறம் 1ஆம் தேதியில இருந்து ராம் விஜய் சார் வேற ஏதோ சொல்லியிருந்தாரு. அப்புறம் அது கரெக்டா எனக்கு லிங்க் கரெக்டா கிடைக்கல. மறுபடியும் அந்த ரெகுலர் கிளாஸ் சன்ரைஸ் சம்திங் அதிகாலை அற்புதங்கள் மாதிரி ஒண்ணு பண்ணார் இல்லைங்களா? அதுல கொஞ்சம் கொஞ்சம் அட்டன் பண்ணேன். பட் என்னால முடியலைங்க, எனக்கு ஃபங்க்ஷன் நிறைய இருந்ததுனால. பட் அவங்க இந்த டீடாக்சிடேஷன் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எனக்கு கரெக்டா லிங்க் எதுவும் தெரியல, அதனால நான் அது ஃபாலோ பண்ணலைங்க மேடம். அப்படிங்களா? எனக்கு ஆமாங்க மேடம். அப்புறம் என்னோட பிளட் ரிப்போர்ட் எல்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்திருக்கீங்க. ஆமாங்க சார், நான் பார்த்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கட்டை ரீசெட் பண்ணணும் சார். சரிங்களா? உங்களோட ஆம்வே அப்படிங்கிற அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட அந்த கட் ரீசெட்டுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நான் அதுல போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த லிங்க், பாஸ்வேர்டு, ஐடி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேங்க சார். அதுக்குள்ள நீங்க அந்த சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டும் உங்களோட ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் தான். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதுலயும் கார்ட்ல உங்களோட எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குங்க சார். அதை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு உங்க கைக்கு கிடைச்சிரும் சார். நீங்க என்னென்ன வாங்கணும் மேடம்? ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல ஒரு 5 நியூட்ரியன்ஸ் இருக்குங்க சார். ஃபைபர், விட்டமின் பி, மில்க் திசில், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், அப்புறம் அமலாக்கி அப்படிங்கிற அந்த 5 நியூட்ரியன்ஸ் இருக்குங்க சார். அது நீங்க இந்த மந்த் ஃபுல்லா நீங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் இப்போ டாக்டர் என்ன சொல்றாரோ அது நம்ம நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை கட் ரீசெட் பண்ண போறோம். ஸோ பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன சத்து வேணுமோ அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம சீக்கிரமா பாடி அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்துடும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மந்த் ரொம்ப எசென்ஷியலா நம்ம அதை பண்றோம். நான் உங்களோட குரூப்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் சார். நான் திரும்ப உங்களுக்கு ரீஷேர் பண்றேன். நீங்க அதை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அப்படியே கூப்பிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 1 மாசம் நீங்க கண்டினியூ அட்டென்ட் பண்ணீங்க. அதுல உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ் உங்க பாடியில ஃபர்ஸ்ட் எனக்கு தூக்கம் சரியா வரல, இப்போ நல்லா வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை ஷேர் பண்ணலாம் சார். இல்ல ஆக்சுவலா என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் பிளேட் தான். இன்னைக்கு மத்தியானம் கூட நான் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன், அந்த கிளாஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாதனால இந்த ஃபுட் பிளேட் எல்லாம் மாறி போச்சு, டயட் எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு, ஃபங்க்ஷன் நிறைய எல்லாம் நாங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியலைங்க மார்னிங். அதுவும் 5 to 6 நான் ஒரு 2-3 நாள் தான், இன்னைக்கு 9 ஆச்சுங்க, ஒரு 3 நாள் மட்டும்தான் அட்டன் பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நாங்க மார்னிங் அண்ட் லஞ்ச் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே தான் இருந்தோம். நைட்டு பண்ண முடியலைங்க. பட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் சுகர் லெவல் சம்திங் பெட்டர். ஆமாங்க மேடம். ஓகேங்க சார். வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா சார்? வேற நான் பேசிக்கலி டயபெட்டிக் பேஸ் பண்ணி தான் நான் உள்ள வந்தேன். ஆமாங்க மேடம். ஓகே. சோ வேற என்ன, தூக்கத்துல இருக்கலாம், எனர்ஜி லெவல்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா சார்? எனர்ஜி லெவல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் வேணுங்க. சரி, ஓகேங்க சார். ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம ப்ரீ கன்சல்டேஷன்